ஓனர் நாங்கள் 3 பேர் வேலையை விட்டு நிற்க போகிறோம். என்னம்மா ஒரு 4 கஸ்டமர் ஃபோன் அட்டன் பண்ணாமல் விட்டேன், அதுக்கு அந்த திட்டுறீங்க. என் மனசு கஷ்டப்படணும்னு கொஞ்சம் கூட நினைக்க மாட்டீங்களா? டிசைனிங்கில் கஸ்டமர் பேர் மாயா, நான் ஒரே எழுத்த விட்டுட்டு ஆயான்னு போட்டுட்டேன், அது அவ்வளோ பெரிய தப்பா? அந்த திட்டுறீங்க. பேக்கிங்கில் 30 ரூபா டைரி மில்க் 300 ரூபா டைரி மில்க் அனுப்பிச்சேன். இது ஒரு பெரிய பிரச்சனை. அப்படி எப்படி திட்டுறீங்க? எப்படி பார்த்தா டைரி மில்க் தான் நான் அனுப்புனேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகாத முதலாளி. எங்கள் மனசில் ரொம்ப புண்பட்டுருச்சு. நாங்கள் கிளம்புறோம். ஓ உங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டுனா நீங்கள் வேணா என்ன கொஞ்சம் திட்டிக்கிறீங்களா? போதுமா போதும், உங்கள் மனசை இவ்வளோ காயப்படுத்திட்டேனா? சரி சரி, டெலிகாலிங்கில் நீங்கள் ஃபோன் எடுக்காதனால நிறைய ஆர்டர்ஸ் மிஸ் ஆகுது. இனிமேல் அந்த அக்கௌண்ட்டை உங்கள் கணக்கிலே எழுதிடுறேன். இனிமேல் திட்டவே மாட்டேன், சரியாம்மா? டிசைனிங்கில் நீ தப்பாக போடுற பேருக்குலாம் நான் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் அதெல்லாம் உன் அக்கௌண்ட்லேயே எழுதிக்கிறேன். சத்தியமாக இனிமேல் உன்னை திட்டவே மாட்டேன். நீ பாட்டுக்கு 30 ரூபா டைரி மில்க் பதிலாக 300 ரூபா டைரி மில்க்கு போட்டு கொடுத்துறேன். அதனால் கம்பெனிக்கு 370 ரூபா லாஸ். இனிமேல் அந்த காசை அவன் சம்பளத்திலே பிடிச்சிக்கிறேன். உன்னையும் கண்டிப்பாக திட்டவே மாட்டேன். என்னண்ணா இதுக்கு போய் கோச்சிக்கிட்டீங்க? நீங்கள் என் கூட பிறந்த அந்த மாதிரின்னு நான் உங்கள் கூட வளர்ந்த தங்கச்சிண்ணே. இதுக்கு போய் கோச்சிக்கலாமா? இனிமேல் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் என்ன திட்டணும், சரியா? அண்ணா இனிமேட்டு அவளை விட என்னதான் நீங்கள் அதிகமாக திட்டணும், இல்லைன்னா நான் கோச்சிக்குவேன். இனிமேல் நீங்கள் என்ன திட்டலைன்னா நான் வேலைக்கே வர மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க.